பொதுவாக புத்தகங்கள் என்ன செய்யும்? வேடிக்கையாக கேட்டப்ப ஒரு கவிஞன் அழகாக சொன்னார், புத்தகங்கள் என்ன செய்யும்? புத்தகங்கள் நம்மை என்ன செய்யும் என்று பதிலளித்தான். புத்தகம் வேறு ஒன்றும் செய்யாது, நம்மை சிந்திக்க தூண்டும், நம் அறிவை பெருக்கும், நம் அன்பை அகலமாக்கும். இப்போ எது அறிவுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் படித்து வியந்த புத்தகம், பலகாலமாக எல்லோரும் படித்து கொண்டிருக்கிற புத்தகம், எத்தனை முறை அந்த புத்தகத்தை படித்து பார்த்தாலும் வேறு வேறு சிந்தனைகளை நமக்கு தருகிற புத்தகம் ஒரு புத்தகம் இருக்கிறது என்று சொன்னால் அது உலக பொதுமறையாம் திருக்குறள் என்று தெய்வ புலவன் தந்திருக்கிற ஒப்பற்ற புத்தகம். இன்றைக்கி எவ்வளவோ நவீன இலக்கியங்களை படிக்கிறோம், சிறுகதைகளை படிக்கிறோம், கதைகளை கேட்கிறோம், கவிதைகளை ரசிக்கிறோம், இலக்கிய சுவை மிக்க பல புத்தகங்கள் இன்றைக்கு பெருகி கிடக்கிறது. ஆனால் வள்ளுவன் ரொம்ப வியப்பானவன். நான் படித்து என் வாழ்க்கையில் புரட்டி போட்ட சில புத்தகங்களை உங்களோடு பட்டியலிட்டு பகிர்றேன். அதில் முதல்ல என் நெஞ்சில் நிற்கிறது திருக்குறள் தான். ஏன்னா நம்ம எல்லாரும் புகழ் என்பதையும் பெருமை என்பதையும் ஒரே மாதிரி கருதுகிறோம். ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வாங்கிட்டா அது என்ன? அது பெருமை, புகழ் இல்லை. 10ஆம் வகுப்பில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் எடுத்து விட்டார்னா அது என்ன? அதுவும் புகழ் இல்லை, பெருமை. இன்றைக்கு இளைய வயதில் உலக சாம்பியனாக சதுரங்க போட்டியில் குகேஷ் வந்துட்டார்னு கொண்டாடி மகிழ்கிறோம். அதற்கு பெயர் என்ன? அதுவும் புகழ் இல்லை, அதுவும் பெருமை. வள்ளுவன் தான் அதிகாரத்திலே வேறுபடுத்தி மிக அழகாக சொல்கிறான், புகழ் என்பது வேறு, பெருமை என்பது வேறு. இது எல்லாமே பெருமை. ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற அரங்கில் அழகாக பேசி கைத்தட்டு வாங்கிட்டா என்ன? அதுவும் பெருமை. அப்போ எதுடா புகழ்னா? வள்ளுவன் அழகாய் சொல்கிறான், ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. கொடுக்கிற பொழுது வருகிற ஒன்றுதான் புகழ். இல்லைன்னு சொல்லி வருகிற வறியவனுக்கு யாருக்கு கொடுக்கணும் அதையும் வள்ளுவர் சொல்கிறார். யாருக்கு வேணாலும் கொடுன்னு சொல்லலை, ஒரு இலக்கணம் தருகிறார். எது உண்மையான ஈகை தெரியுமா? வரியார் கூன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரதுடைத்து. கஷ்டப்படுற ஏழைக்கு குடுறான்னா. எல்லாரும் எவ்வளவோ வங்கிகள் கேள்விப்பட்டிருக்கீங்களே. வள்ளுவன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அறிமுகப்படுத்திய ஒரு ஒப்பற்ற வங்கி இருக்கிறது. அதுதான் நாம் சேமிக்க வேண்டிய வங்கி என்பதை இந்த புத்தக திருவிழா மேடையில் நான் சொல்வதில் பெருமைப்படுகிறேன். அந்த வள்ளுவன் சொன்ன வங்கிக்கு பெயர் வயிறு வங்கி. அதென்ன வயிறு வங்கி? உன் பணத்தை, நீ சேர்த்த பணத்தை உன் செலவுக்கு மேலே நிறைய வச்சிருக்கியா? அதை வைக்க வேண்டிய இடம் எது தெரியுமா? இல்லாமல் வாடுகிறானே ஒரு ஏழை, கடுமையான பசியிலே வாடுகிறானே வறியவன், அவன் வயிற்றிலே கொண்டு போய் வை என்று வயிறு வங்கியை இந்த உலகத்திற்கு 2000 வருஷத்திற்கு முன்னாடி அறிமுகப்படுத்தியவன் தெய்வ புலவன் திருவள்ளுவன். அற்றார் அழி பசி தீர்த்தல் அகுது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்பு உளி என்று கடுமையான பசியில் வாடுகிற ஏழையினுடைய வயிறுதான் நீ சேர்த்த செல்வத்தை வைக்க வேண்டிய இடம் என்று திருவள்ளுவன் சொல்லுகிறான். இதை கண்டுபிடித்து வள்ளுவன் சொன்னதை படித்து இன்புற்று வாழ்க்கையை கடைப்பிடித்தால் நண்பர்களே, படிக்கிறவர்களை மட்டுமில்லை, அந்த சமுதாயத்தையே அந்த குறள் புரட்டி போடுகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். படிக்கிறவர்களை மாற்றுவது என்பது வேறு, ஒட்டுமொத்த சமுதாயத்தையே மாற்றுவது என்பது வேறு. இதை வள்ளுவன் தந்திருக்கிற திருக்குறள் என்கிற புத்தகம் செய்து கொண்டே இருக்கிறது. 2003-4 சுட்டி விகடன் என்ற பத்திரிகையில், விகடன் வரிசையில் வருகிற ஒரு பத்திரிகை சுட்டி விகடன், அந்த பத்திரிகையில் நான் எழுதிய செய்தி நெட்டில் சுட்டதுன்னு சொல்கிறோம்ல இன்னைக்கு, அது மாதிரி வள்ளுவனிடமிருந்து நான் சுட்டது, என் நெஞ்சில் தொட்டது. இன்றைக்கி அந்த கதையை எல்லாரும் புலன வாயில் படிக்கிறீங்க. யார் யாரோ போட்ட மாதிரி அந்த செய்தி வந்தது. அதை முதலாக சுட்டி விகடன் பத்திரிகையில் என்னுடைய மாணவர் லாக்கஸ்டி வர்ஷா என்கிற பிள்ளையின் பெயரில் நான் எழுதிய செய்தி. பென்சிலும் ரப்பரும் பேசிக்கொண்டிருக்கிறது.
பென்சில் சொல்லுது நான் எழுதும்போது தப்பாக எழுதிட்டா ரப்பர் ஒன்றை வச்சு அழிக்கிறாங்க, அழிச்சு அழிச்சு நீ அழிஞ்சே போயிடுற. ஆனால் தப்பு பண்ணுறது பென்சில், நான் தண்டனை ரப்பர் உனக்கு அப்படின்னு சொன்னிச்சா. உடனே ரப்பர் திருப்பி சொன்னது, பென்சிலே பென்சிலே நீ சொல்வது சரிதான், நீ சொல்வது சரிதான், நீ தப்பு செய்கிற, அழிச்சு அழிச்சு நான் அழிஞ்சு போகிறேன், அது உண்மைதான். ஆனால் எனக்கு என்ன தெரியுமா மகிழ்ச்சி, நான் அழியும் போது கூட உன் தவறை திருத்திவிட்டு தான் அழிந்து போகிறேன் என்று ரப்பர் சொன்னதாம். இந்த செய்தியை நான் எழுத காரணம், வள்ளுவன் அவன் என்னை புரட்டி போட்டான். 22வது அதிகாரம் ஒப்புரவு அறிதல், அதில் வர்ற கடைசி குறள் 220வது குறள், ஒப்புரவினால் வரும் கேடு எனின் அகுது ஒருவன் விற்றுக்கோள் தக்கது உடைத்து. அடுத்தவனுக்கு உதவி செய்தியா, அதனால் உனக்கு ஒரு கேடு வருதா, பரவாயில்ல, அந்த கேடை விலை கொடுத்து வாங்கிக்க, அதன் விலை உயிராக இருந்தாலும் கொடு, ஆனால் அடுத்தவருக்கு உதவி செய்வதை மட்டும் நிறுத்தி விடாதே என்கிற அற்புதமான மந்திரத்தை தந்து சமுதாயத்தை புரட்டி போட்ட நூல் திருக்குறள். இந்த ஆனந்த விகடன் பத்திரிகையில் வேலைக்காக வந்தவர் நம்முடைய நா. முத்துக்குமார் ஐயா. இன்று நான் அவர் இறப்பின் போது நான் ஒரு வரி எழுதினேன். கிமு கிபி என்பார்கள், கிமு கிபி என்பார்கள், உங்கள் மறைவிற்கு பிறகு கவிதை உலகம் இப்படி சொல்லும், நாமு நாப்பி என்று சொல்லும் என்று எழுதினேன். அப்படி வாழ்ந்து கவிதை உலகத்திலே வாழ்ந்த நா. முத்துக்குமார் அவர்கள் விகடன் பத்திரிகையில் வேலைக்காக போகிறார்கள். ஆனந்த விகடனில் அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த முதல் அசைன்மெண்ட் என்னென்னா, நீங்கள் இயக்குனர் சங்கரை போய் ஒரு நேர்காணல் எடுத்துட்டு வரணும். நான் ஆனந்த விகடன்லேருந்து வர்றேன்னு சொல்லலாமான்னு கேட்குறாரு. நீங்கள் வேலைக்கு வர்றதுக்கான அசைன்மெண்ட்டு தான் இது, அதனால் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்கள் போய் எடுத்துகிட்டு எப்படியாவது வாங்க. இவர் இயக்குனர் சங்கர் வீட்டு வாசலில் நிற்கிறார். காவலாளி நான் முத்துக்குமாரை அனுமதிக்கவில்லை. எவ்வளவோ முயற்சிக்கிறார். கடைசியாக தன் கையில் அப்போது எழுதிய ஒரு புத்தகத்தை கொடுத்து, இதை கொண்டு போய் எனக்காக கொடுத்துருங்கிறார். அந்த புத்தகத்தை கொடுத்த அடுத்த நிமிடம் இயக்குனர் சங்கர் அவர்கள் காவலாளி நிற்கிற இடத்திற்கு வந்து நம்முடைய நா. முத்துக்குமாரின் கைகளை பிடித்து உள்ளே இழுத்து செல்கிறார். புத்தகத்தை கொடுத்தவனையே கூப்பிடுறாருன்னா படிச்சிருக்க மாட்டார். படிக்காமலே அந்த புத்தகம் அவரை எப்படி புரட்டியது, அந்த புத்தகத்தின் பெயர் அவரை புரட்டியது. பட்டாம்பூச்சி விற்பவன் என்ற புத்தகத்தின் பெயரை பார்த்த உடனேயே கீழே இறங்கி சங்கர் வந்து அழைச்சிட்டு போகிறார். இப்படித்தான் ஒரு புத்தகம் செய்யும். புத்தகம் என்ன செய்யும்? புத்தகம் நம்மை என்ன செய்யும்? புத்தகம் நம்மை என்ன செய்யும்? சிந்திக்க வைக்கும். எது அறிவு? பிஇ படிச்சுட்டா அறிவா? எம்பிபிஎஸ் படிச்சுட்டா? நீட்டு தேர்வு பாஸ் பண்ணிட்டா? எது அறிவு? வள்ளுவன் அழகா சொல்கிறான். என்னடா அறிவு அறிவுன்னு கேட்குற? எது தெரியுமா அறிவு? அடுத்தவன் படுகிற துன்பத்தை உன்னுடைய துன்பமா நினைக்க தெரிஞ்சா நீ படிச்சிருக்கேன்னு அர்த்தம். அதுக்கு பேர் அறிவு. இல்லைன்னா அறிவே இல்லைன்னா. அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தம் நோய் போல் போற்றா கடை. அடுத்தவன் படுற துன்பத்தை உன் துன்பமா கருத தெரிந்தால் நீ அறிவிற்கு உரியவன். அறிவு பயன் பெறுகிறதுன்னா. இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் அம்பேத்கர் அவர்களை, சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களை எந்த மேடைக்கு பேச கூப்பிட்டாலும் அவர் நூலகத்திற்கு பக்கத்தில் எனக்கு ஒரு அறை போடுங்கள், நான் இருக்கிற ஓய்வு நேரங்களிலெல்லாம் போய் புத்தகத்தை படித்துவிட்டு வருகிறேன் என்று சொன்னவர் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர். அதே மாதிரி பேரறிஞர் அண்ணா அவர்களை அங்கே மில்லர் என்கிற மருத்துவர் அமெரிக்காவில் அறுவை சிகிச்சைக்கு அழைக்கிற பொழுது, நான் படித்து கொண்டிருக்கிற புத்தகத்தை முடித்த பிறகு அறுவை சிகிச்சைக்கு வருகிறேன் என்று சொன்னவர் தென்னாட்டு பெருநாட்சா, இந்நாட்டு இங்கர்சால் பேரறிஞர் அண்ணா. அதெல்லாம் விட நான் வியந்தேங்க. நேரு பெருமகனார், இந்தியாவுடைய முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு விமானத்தில் பயணிக்கிற பொழுது அரை மணி நேர பயணமாக இருந்தாலும் குறைந்தது 5 புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போவார், குறைஞ்சது. அப்போ அவன் மகள் இந்திரா பிரியதர்ஷினி கேட்டாங்களா, விமானத்தில் போகும்போது அரை மணி நேர பயணம்தான், ஒரு புத்தகத்தில் பாதியை வாசிக்கிறதே கஷ்டம், நீங்கள் 5 புத்தகத்தை எடுத்துகிட்டு போகிறீங்களே ஏன்
என்று கேட்ட பொழுது நேரு சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் 5 புத்தகத்தை படிப்பதற்காக மட்டும் எடுத்து செல்லவில்லை. நான் பயணிக்கிற பொழுது 5 சான்றோர்கள் என்னோடு சேர்ந்து பயணிக்கிறார்கள், எனவே நான் எடுத்து செல்கிறேன் என்று நேரு பெருமகனார் சொல்கிறார். புத்தகங்கள் கையில் இருந்து அவ்வளவு துணை. என்னைக்கும் என்னுடைய பைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் புத்தகம் எப்போதும் இருக்கும். உலகத்தினுடைய அரிய பொக்கிஷம். நான் எழுதினேன் திருவள்ளுவ மாலையில் சொல்லப்படாத செய்தி. 53 புலவர்கள் 55 பாடல்கள் பாடிட்டாங்க. நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்கன்னு என் பையன் என்ன கேட்டான். நான் சொன்னேன், காலத்தால் அழியாத காலாவதி ஆகாத கருத்து மாத்திரையை காசினிக்கு தந்தவன் வள்ளுவன் என்று சொன்னேன். காலத்தில் அழியலை, கருத்து மாத்திரை. ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிரி டேட் இருக்கும். நீங்கள் வாங்குகிற மருந்துக்கு, நீங்கள் வாங்குகிற உணவுப் பொருளுக்கு, நீங்கள் வாங்குகிற எதுவாக இருந்தாலும் எல்லா பொருளுக்கும் எக்ஸ்பிரி டேட் இருக்கும். நண்பர்களே, நான் பெருமையோடு இந்த புத்தக விழா மேடையில் சொல்கிறேன், காலாவதி ஆகாத ஒரு நூல் இருக்கிறது என்று சொன்னால் எல்லா நூல்களும் காலாவதி ஆகாத நூல் 2000 ஆண்டுகளை கடந்தும் உயிர்ப்போடு இருக்கிற உத்தரவேதம் என்கிற திருக்குறளை நாம் போற்றி போற்றி படிக்கணும். நான் எங்கள் செட்டிநாட்டு பகுதியில் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் முற்றோதல் செய்வது வழக்கம். நான் அங்கேயெல்லாம் அடிக்கடி சொல்வேன், தமிழகம் எங்கும் தேவாரத்தை போல திருவாசகத்தை போல திருக்குறளை முற்றோதல் செய்கிற ஒரு இயக்கம் வர வேண்டும். எல்லோரும் எல்லாருடைய திருமணங்களில், மணி விழாக்களில், இலக்கிய விழாக்களில் கூடுகிற இடமெல்லாம் பிள்ளைகளுக்கு திருக்குறளை சொல்லிக் கொடுங்கள், முற்றோதல் செய்யுங்கள் என்று வலியுறுத்தி சொல்லுவேன். ஏன்னா அது நம்முடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடும். புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழாகத்தான் படிக்கிறோம், ஆனால் அந்த புத்தகங்கள் நம் வாழ்க்கையை கீழிருந்து மேலாக உயர்த்துகிறது என்று ஒரு கவிஞன் சொன்னார். கண்ணதாசன் சொல்லாததா? ஐயா இருக்காக, நாகப்பையா. கண்ணதாசன் நற்பணி மன்றத்தை வைத்து காலங்காலமும் அணுக்கத் தொண்டனாக அவரோடு பயணித்தவர். அவர் படித்து இன்புற்றவர். நான் படித்து இன்புற்ற கவிதை. கண்ணதாசன் சொல்லுவார் புத்தகத்தை பற்றி, புத்தகங்கள் அறிவுக்கே உணவை ஊட்டி புதிதான காட்சிகளை மனத்திலேற்றி. எவ்வளவு அழகான வார்த்தை! புத்தகங்கள் அறிவுக்கே உணவை ஊட்டி புதிதான காட்சிகளை மனத்திலேற்றி வித்தகனாய் செய்யும் என இலக்கியத்து வேலிக்குள் அடியெடுத்து வைத்திடாது. நத்துமன பசிதீர படித்து பார்த்து 4-5 பேர்களுக்கு விளக்கி கூறின் அத்தனையும் அறிவாகி மனத்தில் ஏறும். அறிவாளி எனும் பெயரை உலகம் நல்கும் என்று சொன்னான். புத்தகம் எதுக்கு உணவை ஊட்டுதா? அறிவுக்கு உணவை ஊட்டுதா. நீ அறிவாளி ஆகணுமா? புத்தகம் படி. வீட்டில் போய் பிள்ளைகளை கேட்காதீங்க, நாங்கள் டெய்லி தானே புத்தகம் படிக்கிறோம்னு சொல்லிடுவாங்க. பாட புத்தகங்களை தாண்டிய பொது அறிவு புத்தகங்களை, அறிவு வெளியில் கொட்டி கிடக்கிற புத்தகங்களை, பெரிய பெரிய சான்றோர்களுடைய வாழ்வியல் புத்தகங்களை படிக்க வேண்டும் என்கிற உணர்வை பிள்ளைகளுக்கு நீங்கள் வைக்கணும். குழந்தைகளுக்கு எட்டும் தூரத்தில் புத்தகங்களை வையுங்கள். அப்போதுதான் அவர்கள் எட்ட முடியாத உயரத்தை அடைவார்கள். பக்கத்தில் இருக்கணும், பிள்ளைகளை சுற்றி. நாம் அந்த சூழலை, அந்த இயற்கையை குழந்தைகளோடு பழக்குகிற முறையை உருவாக்கிட்டோன்னா வாழ்க்கை ஜெயிச்சிரும். காயமே பொய்யடா, வெறும் ஆக்சிஜன் காற்றடைத்த பையடா. இந்த O2 go2 உயிர் போனது என்று பொருள், அவ்வளவுதான். இந்த உலகத்தில் என்ன செய்யணும்? புத்தகம் படித்தா என்ன செய்யுங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த உலகத்தில் இந்த O2 go2 இடைவெளியில் நீ வாழ்கிற இடைப்பட்ட காலம், பிறப்பு இறப்பு, ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வாழ்க்கையை அர்த்தமுடையதாக்கணும்னா முதல்ல என்ன தெரியுமா பண்ணணும்? இந்த வாழ்க்கை நிலையாமைத்தன்மை உடையது. நாம் இறந்த பிறகும் வாழ என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். நிலையாமை. நேற்று இருந்தான்ப்பா, நல்லா இருந்தான், நேற்று நைட்டு 11:30-12 மணி நல்லா பேசிட்டு பட்டான். காலையில் நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை, நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு. திருவள்ளுவன் சொன்னான். இதே நிலையாமை தத்துவத்தை கண்ணதாசன் அவன் பாணியில் அழகா ஒரு உடை எப்படி உருவாகுகிறது அப்படிங்கிற கதை வடிவத்தில் சொன்னான். பருத்திங்கிற செடியிலிருந்து நாம் பஞ்சு எடுக்கிறோம். அந்த பஞ்சு மில்லுக்கு போகுது. மில்லில் போன பிறகு நூலாகுது. அந்த நூலை வண்ண வண்ண ஆடைகளாக
தைத்து மகிழுகிறோம். அது நம்ம மானத்தை காக்கிறது. அதே துணி 4-5 வருஷம் கழித்து பழைய துணியா, கிழிந்த துணியா, கந்தல் துணியா, அடுப்பங்கரையில் சோத்துப்பானையோ குழம்பு சட்டியையோ இறக்கிறதுக்காக வந்து நிற்கும். இதை பார்த்துவிட்டு கண்ணதாசன் மிக அழகாக எழுதுகிறான். பருத்தி என்றொரு செடி வளர்ந்தது பருவ பொன்னை போலே அந்த கரிசல் கலனி மேலே அது சிரித்த அழகில் காய் வெடித்தது சின்ன குழந்தை போலே அந்த வண்ண செடியின் மேலே பருத்தி எடுத்து பிரித்து பார்த்து பஞ்சு கூவி எல்லாச்சு மில்லை பார்க்க பயண போச்சு அதை பிரித்து எடுத்து திரித்த போது சின்ன இலைகளாச்சு நூல் எனும் பெயர் உண்டாச்சு அழகு வண்ணம் கலந்து நின்றதில் ஆடி வந்தது மெல்ல பலர் மானம் காத்து கொள்ள இடை குலையும் மாதர் உடையிலேறி கோல கவிதை சொல்ல உடல் மூடி மறைத்து கொள்ள அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து தான் படிக்குதிந்த சிந்து தன் சொந்தக்காரர் பலரை எண்ணி துடிக்குது மனம் வெந்து கதை சொல்லுது தன்னை நொந்து வாழும் நாளில் வாழ்ந்த என்னை வைத்த இரும்பு பெட்டி வாழும் நாளில் வாழ்ந்த என்னை வைத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் என்னை எட்டி நிலை தாழ்ந்த போது மனிதர் கூட உடைந்த பானை சட்டி நிலை தாழ்ந்த போது மனிதர் கூட உடைந்த பானை சட்டி யார் உறவு கொள்வார் ஒட்டி கவிதையை கண்ணதாசன் நிறைவு செய்கிறான். வாழ்க்கை தத்துவங்களை வாழ்க்கையினுடைய எண்ணங்களை உவமை கவிஞர் சுரதா அழகா சொல்வார். ஏன் புத்தகம் படிக்கணும்? நிறைய புத்தகம் படித்தா என்ன கிடைக்கும்? அவர் பாணியில் சொல்வார். வேறு ஒன்றும் இல்லைங்க. அரசியலின் சிக்கனம் தான் 2 கட்சி, அனுபவத்தின் சிக்கனம் தான் நீதி நூல்கள். முடிச்சிட்டார். அரசியலின் சிக்கனம் தான் 2 கட்சி, அனுபவத்தின் சிக்கனம் தான் நீதி நூல்கள். நிறைய பெரியவங்க இருக்கீங்க, குழந்தைகள்கிட்ட போய் வாசுப மாணிக்கனார் சொல்வார், 2ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை அந்த பிள்ளைகள் படிக்க வேண்டிய புத்தகம் என்ன தெரியுமா? நீ யார் நான் படிக்க வேண்டிய புத்தகத்தை முடிவு செய்யன்னு நினச்சிக்காதீங்க. அற இலக்கியங்களை குழந்தைகள் படிக்கணும். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வெளி, நன்னெறி, நருந்தொகை, உலகநீதி 2ஆவதுலேருந்து 8ஆவது வரை இந்த 7 நூல், 7 தமிழ், இந்த 7 நூலை பொருள் உணர்ந்து படித்தால் 9, 10ஆவது வரும்போது டீன் ஏஜ் பருவ வயதில் செய்கிற பிழைகளை அந்த பிள்ளைகள் செய்ய மாட்டார்கள். படித்த அறநூல்கள் அவர்களை காக்கும் என்று சொல்லுகிறார். புத்தகம் காக்கும், ஒழுக்கத்தை தரும், பண்பை தரும், அன்பை தரும், அறிவை பெருக்கும், உயர்வை தரும், மேன்மையை தரும், இது எல்லாத்தையும் தரும். வள்ளுவன் ரொம்ப அழகாக வேடிக்கையாக கல்விங்கிற அதிகாரத்தில் 2 குறள் ஒன்றுக்கு ஒன்று நான் முரணாக பார்த்து வியப்பேன். ஒன்று எல்லோருக்கும் பழக்கப்பட்ட குறள், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இன்னொரு குறள் அதே அதிகாரத்தில் வர்ற 7ஆவது குறள் நினைக்கிறேன், யாதானும் நாடாமால் ஊராமால் இன்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. இந்த 2 குறளையும் நான் படித்தேன். ஒன்று என்ன? கற்க, குற்றமற கற்க, கற்றபடி வாழ்க்கையில் நடக்க வேண்டும். முடிச்சிட்டார். அதில் துணைக்காலே வராது. அது எல்லாரும் பல மேடைகள் இப்போ சொல்கிறோம். வள்ளுவர் துணைக்கு ஆள் தேவையில்லை என்பதால் துணைக்காலே இல்லாமல் இந்த குறளை படித்திருப்பார். கல்வி கற்றவனுக்கு எதிர்காலத்தில் துணைக்கு ஆள் தேவையில்லை, கற்ற கல்வி அவனை காப்பாற்றும், அதனால் துணைக்காலே இல்லாமல். அடுத்த குறள் பாருங்கள், யாதானும் நாடாமால் ஊராமால் இன்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. நான் மெனக்கட்டு விரல் விட்டு எண்ணினேன் 10 துணைக்கால். அதுக்கு என்ன பொருள்னா, கல்வி கற்றவனுக்கு எல்லா ஊரோ அவன் ஊரு, எல்லா நாடோ அவை நாடு. இது தெரிந்திருந்தும் ஒருவன் சாகும் வரை கல்லாமல் இருப்பது ஏன் என்று வள்ளுவன் கேட்கிறான். கல்லாதவனுக்கு 10 துணைக்கு ஆள் இருந்தாலும் பத்தாது, கற்றால் மட்டும்தான் வாழ்க்கை சிறப்பு என்பதை வள்ளுவன் சொல்லுகிறான். யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்று அவன் மிக அற்புதமாக சொல்லுகிறான். வாழ்க்கையில் சுவைபட வாழணுங்க. கம்பராமாயணத்தை 10ஆம் கிளாஸுக்கு நான் பள்ளிக்கூடத்து ஆசிரியர் நடத்துகிறோன்னா காலங்காலமாக சொல்கிற ஒரு பதில், கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவிபாடும். ஒரு முறை என் மாணவன் எழுந்தான், ஐயா ஏதாவது புதுசாக சொல்லுங்கள், கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவிபாடும், நீங்கள் ஏதாவது ஒரு மாதிரியாக சொல்லுங்கண்ணா. நான் யோசிச்சுட்டு நின்னேன். உடனே அவன் சொன்னான் பாருங்க, ரொம்ப ரசிக்கணும்.
இளையராஜா வீட்டு இட்லி சட்டியும் இசைபாடும் என்று சொன்னார். கம்பன் வீட்டு கட்டுத்தறிக்கு க க க முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை என்று சொன்னால், இளையராஜா வீட்டு இட்லி சட்டி இசைபாடும் முதல் எழுத்து ஈ ஒன்றி வருவது மோனை. பிள்ளைகள் படிக்கிறார்கள், கற்றுக்கொள்கிறார்கள். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. தனிப்பாடல் திரட்டு அருந்தமிழ் பாட்டி அவ்வை சொன்னால் நீ என்ன சொல்கிற, அழகாக அடிக்கிறான். கற்றது கால்குலேட்டர் அளவு, கல்லாதது கம்ப்யூட்டர் அளவுன்றான். பிள்ளைகள் எவ்வளவு யோசிக்கிறார்கள். நான் ஒரு புத்தகத்தில் படித்த ரசித்த கதை ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். 2 கதை. அதில் ஒன்று கோவை நகரத்தை சார்ந்த சிறந்த எழுத்தாளர் என்னுடைய நண்பர் நாக்கி பிரசாத் எழுதின ஒரு கதை. ஒரு பத்திரிகையில் வந்த ஒரு கதை தான். ரொம்ப அழகான கதை, ஒரு பக்க கதை. அதை அவர் இப்படி தொடங்குகிறார். ஒரு கோயிலில் ஒரு பூசாரி இருந்தார். அவர் யார் வந்தாலும் அர்ச்சனை பண்ணுறதுக்கு நீங்களாம் கூடையை கொண்டு போய் கொடுப்பீங்கள்ல, தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு வச்சு அர்ச்சனை பண்ணுவார். தேங்காய் அழுகியிருந்தால் நாம் எதை வேண்டிட்டு வந்தோமோ அது நடக்காதோ, சகுனம் சரியில்லையோ அப்படின்னு நினைப்போம். அதனால் அவர் என்ன பண்ணுவாரா, கருவறைக்கு உள்ள நிறைய நல்ல தேங்காய் வச்சிருப்பார். யாராவது பக்தர்கள் அர்ச்சனைக்கு கொண்டு வருகிற தேங்காயில் அழுகி இருந்தால் அதை தூர போட்டுட்டு நல்ல தேங்காயை எடுத்து கொடுப்பார். அது அந்த அர்ச்சகர், அந்த பூசை செய்கிற அர்ச்சகருடைய வேலை. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தார். அந்த ஊரில் ஒரு பண்ணையார், நீங்கள் பழைய சினிமா படத்து பண்ணையார் மாதிரி நினச்சிடாதீங்க. இவர் அந்த ஊரை செழிப்போடு வைத்திருக்கிற நல்ல பண்ணையார். அந்த பண்ணையாரும் ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு வருவார், ஊர் மக்களுக்கு வேண்டியதை செய்வார். ஒரு நாள் அவர் அர்ச்சனை செய்ய வருகிறார். அந்த அர்ச்சனை கூடிய வாங்கி கொண்டு அர்ச்சகர் கருவறைக்குள்ளே வர்றார், மந்திரங்களை சொல்லுகிறார், அர்ச்சனை செய்கிறார். அந்த தேங்காய் நல்ல தேங்காயாக இருக்கிறது. ஆனால் அதை எடுத்து வைத்துவிட்டு ஒரு அழுகின தேங்காயை எடுத்து அர்ச்சகர் வைத்து கொடுத்து விடுகிறார். ஆற்றுல இருக்க மாமி பார்த்துட்டா. வீட்டுக்கு வந்தோடனே அர்ச்சகரை பார்த்து மாமி கேட்டா, எப்போதும் நீங்கள் அழுகின தேங்காயா இருந்தால் நல்ல தேங்காயை மாற்றி கொடுக்கறது வழக்கம். இன்றைக்கி எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் என்ன வேண்டுதலில் வந்தார்னு தெரில, தேங்காய் நல்லா தானே இருந்துச்சு, ஏன் அழுகின தேங்காயை மாற்றி வச்சீகன்? அப்போது அவர் சொல்கிறார், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் வந்தேன் கோயிலுக்கு. வருகிற வழியில் ஒரு வெளிநாட்டு கம்பெனி நம்ம பண்ணையாரை பார்த்து, உங்கள் ஊரில் இருக்க இந்த பகுதியெல்லாம் உங்களுக்கு சொந்தமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கும், உங்கள் ஊர் செழிப்பாகும்னு சொன்னார். ஆனால் அந்த வெளிநாட்டு நிறுவனம் வந்தால் சுற்றுச்சூழல் பாதிக்கும், வேலை வாய்ப்பு இருந்தாலும் கிராமம் கொஞ்ச நாளில் பசுமையை இழந்து போயிடும். அதனால் அவர் வந்த வேண்டுதலுடைய நோக்கம் எனக்கு தெரியும். அந்த கம்பெனிக்கு இடத்த கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு நினச்சி வந்திருக்காரு. இந்த நேரத்தில் நான் மாற்றி வைப்பது தான் சரி என்று நினைத்தேன். என் மனதிற்கு சரி எனப்பட்டதை செய்தேன் என்று அந்த கதை முடிகிறது. கதையின் பெயர் வேண்டுதல். அப்போ வாழ்க்கையில் எது சரி? சில நேரம் நாம் நல்லதே பண்ணாலும் தப்பாகுமா? வள்ளுவர் சொல்கிறார், அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை, நன்றென்றவற்றுள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. யாருக்கு நீ நல்லது செய்கிற அப்படிங்கிறது முக்கியம்னார். குற்றம் கடிதல்னு ஒரு அதிகாரத்தில் அவர் தூண்டுறாரு பாருங்களே. எது தெரியுமா குற்றம்? நாமெல்லாம் எவ்வளவோ நினச்சிட்ருப்போம். அவர் அழகாக சொல்கிறார், யார் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யாமல் தனக்கும் பயன்படாமல் கருமித்தனமாக பணத்தை வச்சிருக்கானோ அது குற்றம். அது சாதாரண குற்றம் அல்ல, மற்ற குற்றங்களோடு எண்ணப்படுகின்ற ஒன்று இல்லை. செய்ய வேண்டிய செலவுகளை செய்வதுதான் தர்மம் என்று வள்ளுவன் சொல்லுகிறான். குற்றங்கடிதல்ல நம்ம வேற என்னையோ ஒரு குற்றத்தை சொல்லியிருப்பார்னு நினச்சிட்ருப்போம். போகிற போக்கில் எவ்வளவு அழகா எவ்வளவு நேர்த்தியாக வாழ்க்கையினுடைய தத்துவங்களை புத்தகங்கள் சொல்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பாரதியாருடைய ஒரு வரி, பாப்பா பாட்டியில் அவர் பாடுற வரி, எத்தி திருடும் அந்த காக்காய் அதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பா. இதை அப்படியே வச்சுக்குவோம். இன்னொரு புத்தகம் திருக்குறள் அதிகாரம் 53 சுற்றம் தலால். அந்த அதிகாரத்தில் வள்ளுவன் அழகா பாடுறான், காக்கை கரவா கரைந்து உண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள.
காக்கா தனக்கு வச்சிருக்கக்கூடிய சாதத்தை சோறை தான் மட்டும் சாப்பிடாது. அண்ணன் காக்கா, அக்கா காக்கா, தம்பி காக்கா, தங்கச்சி காக்கா, சித்தப்பா, பெரியப்பான்னு எல்லா காக்காயும் காகா காகான்னு கூப்பிட்டு சாப்பிடும். இப்போ பாரதி பார்த்த காக்காய் எத்தி திருடும் அந்த காக்காய், திருட்டு எத்தி திருடும் அந்த காக்காய், அதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பா. இவர் என்ன சொல்றாரு? காக்கை கரவா கரைந்து உண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. இந்த ரெண்டையும் வச்சு பாருங்க, இதில் ஒரு பெரிய நீதி இருக்கிறது. இந்த ரெண்டு புத்தகங்கள், திருக்குறள், பாரதியார் கவிதைகள், வள்ளுவன் பாடியது, பாரதி சொன்னது, ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் இது வேறு காக்காய், அது வேறு காக்காய். ஏன்னா இது எத்தி திருடும் காக்காய், அது தனக்கு வைத்த சோறை எல்லோருக்கும் கொடுக்கிற காக்காய். இந்த ரெண்டுக்கு என்ன வேறுபாடு யோசிச்சு பார்த்தா தெரியுதுங்க. நாம் வைக்கிறோம்ல அரிகரண்டியில் மோந்துட்டு போய் கா 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 சோறு வைக்கிறோம்ல, அந்த சோறு நாமளாக கூப்பிட்டு வைக்கிற சோறு, அதுவும் சாப்பிட்டுட்டு எல்லா காக்காயும் கூப்பிடுது. ஆனால் நம்ம வீட்டு வாசலில் காய போடுற வத்தல், அதை ஒரு குருவியோ ஒரு காக்காயோ எடுத்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்க ஒரு பாட்டியோ தாத்தாவோ கம்பு குச்சியோடு உட்கார வச்சுருப்போம். ஒரு குருவி காக்காயை ஒத்த வத்தலை தூக்க மாட்டோம், ஒரு வத்தலை எடுக்க விட மாட்டோம். ஆனால் என்ன பொருள்? எடுத்துக்கொண்டு போன வத்தலை காக்காய் கரைந்து உண்ணாது. காலுக்குள்ளே வச்சிருக்க வத்தலை தான் மட்டும்தான் சாப்பிடும். என்ன தெரியுமா பொருள்? நீ கூப்பிட்டு போட்ட சோறு புண்ணியம், அதை பங்கு கொடுக்கலாம். தானாக திருடி சென்ற வத்தல் பாவம், அதிலே பங்கு கொடுக்க கூடாது என்பது காக்காய்க்கு தெரிந்திருக்கிறது. ரெண்டு நூல் நம்ம வாழ்க்கையை புரட்டி போடுதா? நிறைய நவீன இலக்கியங்கள் இன்றைக்கு எத்தனையோ புதிய புதிய வெளியீடு. சென்னை புத்தக திருவிழாவில் மிக அழகாக நம்முடைய பெரியவர்கள், சான்றோர் பெருமக்கள், பல பதிப்பகங்கள், 900க்கு மேலே அரங்கு, எத்தனை புத்தகங்கள். நான் சும்மா ஒரு 5-6 பாரதி கவிதை, திருக்குறள், கொஞ்சம் புது கவிதைகள், பட்டாம்பூச்சி என்று தொட்டு சொன்னவைகள். தொட்டு சொன்ன இந்த புத்தகங்களையே படிக்க படிக்க, ஒரு முறை படித்த புத்தகத்தை மீண்டும் இன்னொரு முறை நீங்கள் படித்தால் அதே உணர்வு தான் தோன்ற வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. ஒரு முறை நீங்கள் படித்த புத்தகத்தை இன்னொரு தடவை படிக்கும்போது அது இன்னும் வேறு விதமான உணர்வுகளை கூட நமக்கு தோற்றுவிக்கும். அதனால தான் காந்திகிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, 1 கோடி ரூபாய் கிடைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார்கள். அப்போது காந்தி சொன்ன பதில், 1 கோடி ரூபாய் எனக்கு கிடைத்தால் நான் மிகப்பெரிய நூலகத்தை கட்டமைப்பேன் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய யோசனை! புத்தகங்களை பரிசாக கொடுக்கணும், நூலாடை சேர்த்து நூலே ஆடையாக கொடுத்து பழகிற உணர்வு பிறந்த நாள் பரிசாக, நாம் இலக்கிய விழாவின் பரிசாக மேடைகளில் மிக அழகான புத்தகங்களை தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு தூங்க விடாது, வாழ்க்கையில் புரட்டும். மூடி வச்சே இருக்கக்கூடாது. சில பேர் புத்தகங்களை இல்லம் சேர்ப்பார்கள், ஆனால் படித்து உள்ளம் சேர்ப்பதில்லை. ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், உள்ளம் சேர்ப்பது அடுத்த நிலை. இல்லம் சேர்க்கிறவர்களையே நான் கையெடுத்து வணங்கி மகிழ்கிறேன். நீங்கள் உள்ளமும் சேர்த்து விட்டால் உலகம் உங்களை வணங்கும். நீங்கள் உள்ளமும் சேர்த்து விட்டால் உலகம் உங்களை வணங்கும். அதனால தான் படிக்கணும். இல்லம் சேருங்கள், அதன் பிறகு உள்ளம் சேருங்கள். வாழ்க்கையில் பள்ளமில்லை, உயரம்தான். வாழ்க்கை மிகப்பெரிய உயரத்தை தரும். நான் விளையாட்டுக்காக சொல்லவில்லை, வார்த்தையினுடைய ஜாலத்திற்காக மட்டும் சொல்லவில்லை. படிக்கிற பொழுது ஏற்படுகிற உணர்வு நாம் தப்பு செய்ய விடாது. நம்ம தன்னம்பிக்கையை வளர்க்கும், உள்ளத்தினுடைய வெளிப்பாடாக அது இருக்கும். மூடியே புத்தகத்தை வச்சிருந்தா என்ன, புத்தகத்தை திறந்தா என்ன? ஒரு கவிஞன் ரொம்ப அழகாக சொன்னான், திறந்து வைத்திருக்கிற புத்தகத்தால் 1-2 பக்கங்கள் பழுதாகும், மூடி வைத்திருக்கிற புத்தகத்தால் முழு புத்தகமே பழுதாகிவிடும் என்று ஒரு கவிஞன் மிக அழகாக சொன்னான். திறந்திருந்தால் அந்த 2 பக்கம் தானே அழுக்காகும். ஆக இப்படி நீங்கள் படிக்கிற உணர்வை சின்ன வயசிலே ஏற்படுத்தணும். அது மிகப்பெரிய ஒன்று, வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும். பில்கேட்ஸ் எவ்வளவு பெரிய உலக தரவரிசை பணக்காரர், அவருக்கு எப்படி நேரம் கிடைக்கும்? ஆனால் அவருடைய வரலாறை எடுத்து படிங்க, பாருங்க, ஒரு ஆண்டுக்கு 50 புத்தகங்களாவது அவர் படிப்பார். 50 புத்தகங்கள் ஒரு ஆண்டுக்குள் 50, அதல்ல பெரிய விஷயம். படித்ததுக்கு பிறகு அதில் ஒரு புத்தகத்தை அவரே பரிந்துரை செய்வாரா, இந்த புத்தகத்தை நீங்கள் படிங்கள். கேட்ஸ் நோட்ஸ், அவர் பெயர் பில்கேட்ஸ்.
கேட்ஸ் நோட்ஸ் என்று போட்டு இந்த அவர் படித்ததில் அந்த ஆண்டு அவரை தொட்ட புத்தகம் ஒன்றை மற்றவர்கள் படிக்க பரிந்துரை செய்வது பில்கேட்ஸினுடைய வழக்கம் என்று செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி எலான் மாஸ்க், மிகப்பெரிய அறிஞர் எலான் மாஸ்க், நம்முடைய டெஸ்வா நிறுவனம் போன்ற பல நிறுவனத்தில் சிஇஓவாக இருக்கிறவர். அவங்க அம்மா அப்பா 2 பேரும் வெவ்வேறு நாடு, திருமணமாகி குழந்தை பிறக்கிறார். எலான் மாஸ்க் விவாகரத்து, பிரிகிறார், நட்பு கைவிடுகிறது, ஊரில் இருக்கிறவங்க உதவி செய்யலை, வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைந்த பிறகு எலான் மாஸ்க் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தாயும் தந்தையும் என்னை கவனிக்கவில்லை, நட்பு என்னை உதறிவிட்டது, ஊரும் என்னை உதாசீனப்படுத்தி விட்டது, ஆனாலும் இன்று நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். அதற்கு காரணம் என்னோடு நான் உறவாடிய புத்தகங்கள் தான் என்று பதிலளிக்கிறார். இப்போ புத்தகம் எப்படி காப்பாற்றுகிறது ஒரு மனிதரை? அறிவு அச்சம் காக்கும் கருவி, சிறுவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். ஆபத்திலே இருந்து நம்மை காக்கிற கருவி, பகைவரிடமிருந்து பாதுகாக்கக்கூடியது அறிவு. அது எங்கு கிடைக்கும் என்றால் சூழலில், அனுபவத்தில், சமுதாயத்தில் படிக்கிற புத்தகங்களிலிருந்து அது கிடைக்கும் என்கிற ஒரு ஒப்பற்ற செய்தியை இன்றைக்கு இந்த மேடையிலே நான் பதிவு செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் 2 சிறந்த பேச்சாளர்கள், அன்பிற்கினிய ஐயா அவர்கள் மதுரையிலிருந்து பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள். செந்தூரான் ஐயா அவர்களையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். தொடர் வண்டிக்கு நான் முன்னாடியே இன்றைக்கே கிளம்புறதுக்கு தயார் நிலையில் இருந்ததால் அடியேன் வரிசையில் பெரியவர்கள்ட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு பணிவோடு முந்தி நிற்கிறேன். எனக்குரிய நேரம் இன்னும் 5 மணித்துளிகள் இருக்கிறது. 35-40 நிமிடம் தந்திருக்கிறார்கள். இன்னொரு 5 நிமிடத்தில் நான் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு மரத்தில் உட்கார்ந்து கிளியும் காக்காயும் பேசிகிட்ருக்கு. கீழே இருக்கிற வேடன் வர்றான். ஆகா, 2 பறவையில் பார்க்க எது அழகாக இருக்கும்? கிளி. உடனே கிளியை குறி பார்த்து அம்பு எய்தறான். கிளி கீழே விழுகுது. அதுக்கு முன்னாடி கிளி காக்காயிட சொன்னிச்சான், பார்த்தியா நான் எவ்வளவு அழகாக இருக்கேன், நீ பாரு கருப்பு கலராக இருக்க என்று கிண்டல் அடித்து கொண்டிருந்தது. வேடன் வந்தான், கிளியை குறிவைத்தான், கிளியை அடித்தான், கிளி கீழே விழுந்துருச்சு. இப்போ காக்கா மனசுக்குள்ளே சொன்னிச்சான், கிளியை நினச்சிக்கிட்டு, அழகு எப்போதுமே ஆபத்தானது என்று தன் மனதிற்குள் சொன்னது. அழகு எப்போதுமே ஆபத்தானது. இந்த கிளியை தூக்கிட்டு போயிட்டான். காக்காய்க்கு ஒரு வருத்தம், ஒன்றுக்கு ஒன்று இலவசம்னாவது கிளியோடு சேர்த்து நம்மளையும் கொண்டு போயிருக்கலாம், இந்த கிளியை மட்டும் அடித்து கொண்டு போயிட்டானே, நம்மளையே இந்த வேட்டைக்காரே அடிக்கலை. இந்த வருத்தத்தோடு காக்கா அப்படியே பின்னாடி போகுது. இந்த கிளியை கொண்டு போயிட்டு அவன் என்ன தெரியுமா பண்ணான் வேட்டைக்காரன்? கிளிக்கு ஒரு பழக்கம் இருக்குன்னே, சொன்னதை சொல்லுமா கிளி பிள்ளை. அதுக்கு என்ன பண்ணுவாங்க? சூட்டுக்கோல்ல வெள்ளைப்பூட காய்ச்சி கிளியோட நாக்கில் வைப்பாங்க. அது சூடு பொறுக்காமல் கீச் கீச்சுன்னு கத்தும். நாக்கு பதப்பட்ட பிறகு நாம் என்ன சொல்லித்தரோமோ அந்த வார்த்தையை பேசும். வாங்க வாங்க. வீட்டில் யாராவது செல்ல பிள்ளைங்க இருந்தால் அந்த பேரை சொல்கிற மாதிரி பழக்குவாங்க. அப்படி சூட்டுக்கோல்ல வெள்ளைப்பூட காய்ச்சி அது நாக்கில் வச்சாங்க. கிளி கீச்சு கீச்சுன்னு கூண்டுக்குள்ளே இருந்து கத்துச்சு. காக்கா வந்து கிளியை பார்த்து சொன்னிச்சான், பின்னாடியே வந்துச்சுல, இங்கே பாரு கிளியே, மரத்தில் உனக்கு வாய்ப்பு, நீ பேசுன, இப்போ எனக்கு வாய்ப்பு, நான் பேசுகிறேன் அப்படின்னு பேச தயாராக இருக்குது. அந்த நேரத்தில் அந்த வேட்டைக்காரன் மனைவி கரண்டியில் சோறை மோந்துக்கிட்டு காகா காகா காகான்னு திண்டில் சோறை வச்சா. சிரித்து கொண்டே அந்த கிளியை பார்த்து காக்கா சொன்னது, பாத்தியா மனுஷ பைய, அவன் மொழியில் பேசுன்னு உனக்கு சூடு வைக்கிற, ஆனால் எனக்கு ஏன் மொழியில் காகாகான்னு கூப்பிட்டு சோறு வைக்கிற, ஓ நிலைமை எங்கே இருக்குது, என் நிலைமை எங்கே இருக்குன்னுச்சான். அதுதான் வாழ்க்கை. புத்தகத்தில் படித்த செய்திகள் நம்ம என்னென்னவோ செய்யும், தூங்க விடாமல் செய்யும், அறிவோடு வாழச் செய்யும், அடுத்தவருக்கு உதவ வேண்டும் என்கிற உணர்வை வளர்க்கும், மேன்மைப்படுத்தும், சுயநலத்தன்மையை சுட்டரிக்கும், பொதுநல உணர்வோடு எல்லோரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்கிற சமத்துவத்தை கற்றுத்தரும், மலர்ந்த மலர்ச்சியாக உள்ளத்தை வைத்திருக்கும், முகத்தோடு அகம் சேர்ந்து குளிரும், மனம் மகிழும், இன்பம் பொங்கும். இது அனைத்தையும் செய்கிற ஒரே ஒரு நண்பன் இருக்கிறான் என்று நீங்கள் தேடி தேடி எந்த கூகுளில் பார்த்தாலும், யாரை கேட்டாலும் அங்கிருந்து வருகிற ஒரே பதில், அந்த நண்பன் புத்தகம்.
வாய்ப்புக்கு நன்றி.